தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனி மாதம் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்டது. 12வது மாதமான பங்குனியும் நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமான உத்திரமும் ரெண்டு சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வருடம் பங்குனி உத்திரம் எப்பொழுது, நேரம், வழிபாடு, இன்னும் பல சிறப்புகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். 2025 வருடம் இந்த வருட பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி பிற்பகல் 12:24 தொடங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி பிற்பகல் 3:10 முடியுது. இந்த பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இந்த நாளில் தான் சிவன் பார்வதி, முருகன் தெய்வானை, ஸ்ரீராமர் சீதாதேவி இவங்களோட திருமணங்கள் நடந்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஆழ்வார்களில் ஒருத்தரான ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதரின் திருவடிகளில் போய் ஐக்கியமானது பங்குனி உத்திர திருநாளில் தான். இந்த நாளில் திருமணம் ஆகாதவர்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல துணை கிடைப்பாங்க. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான வழிபாடு செய்ய மிக மிக சிறப்பான ஒரு நாள் பங்குனி உத்திரம். இந்த நாளில் பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு தேர் இழுத்து அபிஷேகம் செய்து அவங்களோட வேண்டுதலை நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. முருகப்பெருமானோட அருளை பெற நம்முடைய பூஜை அறையில் சில விஷயங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக பூஜை அறையில், அதாவது பங்குனி உத்திர நாளில் காலையிலேயே நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றுங்க. அடுத்ததாக ஒரு வாழை இலை எடுத்து அதில் ஒரு புறம் பச்சரிசி, மற்றொரு புறம் துவரம்பருப்பை பரப்பி அதில் 6 அகல் விளக்குகள் வைத்து அதில் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். முருகப்பெருமானுக்குரிய மந்திரமான ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை 11 முறை இல்லைனா 21 முறை நீங்கள் சொல்லணும். இப்படி விளக்கேற்றி மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறதுனால முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். வருகிற வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு தீபத்தை மறக்காமல் நீங்கள் ஏற்றுங்க. நிச்சயமாக பல வழிகளில் நமக்கு நன்மைகள் ஏற்படும். இது முதலாவதான வழிபாடு. இது உங்களால் முடிந்தால் செய்யுங்க. அடுத்தது பார்த்தா, நிச்சயமாக பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானுக்கு உரிய வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு வெற்றிலை தீபம் ஏற்ற முடிந்தால் நீங்கள் வெற்றிலை தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம். அன்றைய நாளில் பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களில் தொடுத்து மாலையாக கட்டி போடுங்க. அவங்களுக்கு பிடித்த தினை மாவு தேனும் கலந்து நெய்வேத்தியமாக வைங்க. அப்படி முடியலைனாலும் அவருக்கு பிடித்த எளிமையான உணவுப் பொருட்களை நீங்கள் வைக்கலாம். இல்லைனா 2 வாழைப்பழமாவது வைத்து நீங்கள் நெய்வேத்தியம் செய்யணும். பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமையில் வருது. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், நம்ம எவ்வளோ இருட்டில் நம்ம மூழ்கி கடந்தாலும் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்து பாருங்கள். நம்முடைய தலையெழுத்து எவ்வளோ தான் மோசமாக இருந்தாலும், நம்முடைய ஜாதக கட்டம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரிங்க, இது எல்லாத்துலேயும் நம்ம மீண்டு வரத்துக்கு இந்த ஒரு வழிபாடு நிச்சயமாக நமக்கு துணையாக இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு, முருகன் வழிபாடு. இதை வெள்ளிக்கிழமையில் தான் செய்யணும். இந்த வழிபாட்டை நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத துன்பம், கஷ்டம், கடன் நிச்சயமாக தீர்ந்து போகும் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும். முருகர் வழிபாடுங்கிறது நம் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இது நிறைய பேர் கண்கண்ட ஒரு உண்மையை தான் இதை சொல்ல போகிறேன். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு கட்டாயமாக வேல் தேவை. நம்முடைய வீட்டில் சின்ன வேல் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவும் மெலிசாக கூட இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு வேல் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வேலை பூஜை அறையில் நீங்கள் வைக்கணும். ஒரு பித்தளை சொம்பில் பச்சரிசி நிரப்பி அதில் அந்த வேலை சொருகி வைங்க. இதற்காக நீங்கள் கடன் வாங்கி பெரிய வேலாக வாங்கணும், வெளியில் தான் அப்படிலாம் கிடையாதுங்க. சின்ன வேலாக இருந்தால் கூட போதும். ரொம்ப மெல்லிசாக நம்ம உள்ளங்கை அளவு அதில் பாதி இருந்தாலும் ஒரு வேல் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதை பித்தளை சொம்பில் அந்த பச்சரிசியில் சொருகி வைக்கணும். வாரந்தோறும் ஒரு நாள் இந்த வேலுக்கு நீங்கள் பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் செய்யணும். பால் அபிஷேகம் இல்லைன்னா சந்தன அபிஷேகம், இல்லை எங்களால் இதெல்லாம் முடியாதுன்னா வெறும் தண்ணிலையாவது நீங்கள் அபிஷேகம் செய்யணும். கண்டிப்பாக செய்யணும். வெள்ளிக்கிழமை அந்த வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யணும்.
அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் போட்டு வச்சு பூஜை அறையில் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. வேலுக்கு கண்டிப்பாக ஒரு பூ வைக்கணும். ஒரு செம்பருத்தி பூவோ இல்லது ஒரு செவ்வரளி பூவோ வைங்க. கொஞ்சமாக பூ வைங்க. அப்படி இல்லைன்னாக்கா ஒரு எலுமிச்சை பழத்தையாவது அந்த கூர்மையான பகுதி இருக்குல்ல வேலில், அதில் சொருகி வைங்க. பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு வேலுக்கு முன்னாடி உட்காந்து முருகா என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வை அப்படின்னு முருகன்கிட்ட சரணாகதி அடையணும். நம்முடைய வீட்டில் வேல்மாறல் அந்த நேரத்தில் நீங்கள் போட்டு விடுங்க. உங்களால் முடிந்தாலும் நீங்கள் படிங்க, இல்லைன்னா இப்போது மொபைலையாவது ஓட விடுங்க. கண்டிப்பாக வேல்மாறல் நீங்கள் ஒழிக்க விடணும். இந்த எல்லா வழிபாடும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் செய்யணும். வேல்மாறல் உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அந்த வேல்மாறலை படிக்கணும் கூட அவசியம் இல்லை. கண்டிப்பாக அதை அந்த மொபைல்லையாவது போட்டு அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. முருகனை மனமுருகி வழிபாடு செய்யுங்க. சண்முகா, முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, வேலவா, இப்படி உங்களுக்கு முருகனோட பேர் எந்த வார்த்தை சொல்லி கூப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் தீரும். உங்கள் கஷ்டங்கள் கட்டாயம் தீரும். வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாடு தானே. நீங்கள் என்ன முருகர் வழிபாடு சொல்கிறீங்கன்னா, முருகர் வழிபாடும் சிறந்தது. அதுவும் இந்த பங்குனி உத்திர வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் தெரியும். தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை செய்யுங்க. இந்த வழிபாட்டை செஞ்சு முடிச்சுட்டு தொடர்ந்து உங்களால் வீட்டில் வேல் வழிபாடு செய்ய முடியும்னா இதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா 5 வாரம் மட்டுமாவது, அதாவது 5 வெள்ளிக்கிழமை மட்டுமாவது பண்ணி முடிச்சுட்டு அந்த வேலை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் உள்ள முருகன் கோவில் உண்டியலில் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துடலாம். எந்த தவறும் இல்லை. இதற்கு தேவையான வேலைகளை வெள்ளிக்கிழமை அன்று செய்ய தொடங்குங்க. வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய உங்களுடைய வாழ்வு புது பொலிவோடு துவங்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி வெளிச்சத்தை தர முருகனை நேரில் வருவாங்க. ஓம் சரவண பவ இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை நீங்கள் நிச்சயமாக அந்த நாளில் சொல்லுங்கள். மனதார முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றத்திற்கு வரும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சுக்கு நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம உடலில் எந்தவித நோயும் வராது. பலவித மருத்துவ குணங்களை கொண்ட இந்த சுக்கை வச்சு முருகப்பெருமானை நினைத்து இந்த முறையில் வழிபாடு செய்தோம்னா நமக்கு நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டு பூஜாரியில் தீபம் ஏற்றிருக்கோம் இல்லையா, அந்த தீபத்திற்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு சுக்காக பார்த்து ஒரு கையில் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சுக்கு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா புதுசாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சுக்கை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் சொல்லணும். ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை, இல்லைன்னா முருகப்பெருமானோட மூல மந்திரத்தை, உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அப்போது அந்த மந்திரத்தோட சக்தி அனைத்தும் அந்த சுக்கில் உருவேறி இருக்கும். இந்த சுக்கை ஒரு பேப்பரில் மடிச்சுட்டு ஆண்கள் உங்களுடைய சட்டைப்பையில் வச்சுக்கலாம். பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கக்கூடிய ஹேண்ட்பேக்கில் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சுக்கை எடுத்து செல்லும் பொழுது நீங்கள் போகக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அது தடையில்லாமல் நடக்கிறதோட நம்முடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாகவும் இது இருக்கும். முருகப்பெருமானை நினைத்து சுக்க வச்சு இந்த பரிகாரம் செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இதை இந்த வழிபாட்டை எந்த நாளில் வேணாலும் செய்யலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த தினத்துலையும் நீங்கள் செய்யலாம். சஷ்டி, பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், செவ்வாய்க்கிழமை, இல்லை கிருத்திகை, இப்படி எந்த நாள் வருதோ அந்த நாள்லலாம் நீங்கள் இந்த சுக்கை வச்சு நீங்கள் செய்யலாங்க. பங்குனி உத்திர நாளில் இப்போ நான் சொன்ன வழிபாட்டில் எல்லாத்தையுமே கூட நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா ஏதாவது ஒன்றாவது நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணத்தடை எல்லாமே நீங்கி பண வரவு அதிகரிக்கும். இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.